காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் இணைந்திருக்கார். சார் வணக்கம். 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. முதற்கட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் தேதி அறிவிப்பிலிருந்து ஏதாவது முக்கியமான செய்திகள் எடுத்துக்கொள்ள முடியுமா? ரொம்ப குறைவான நாட்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இது யாருக்கு சாதகம்? அது நம்ம எந்த எலெக்ஷன்லையுமே இப்போ முதல்ல யார் யாருக்கெல்லாமோ இந்த தேர்தல் தேதி அப்ளை ஆகுமோ அந்த ஸ்டேட் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எங்களுக்கு எஃபெக்ட் ஆகும்னு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் 7 ஃபேஸ் நடத்துதுன்னு சொல்லும்போது நேச்சுரலி சம் ஸ்டேட்ஸ் சில மாநிலங்களுக்கு அஃபெக்ட் தான் ஆகும். ஏன்னா தேர்தல் நேரம் கம்மியாகுது. பட் இருந்தாலும் எங்களுக்கு எலெக்ஷன் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் வருன்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும். அது ஐ திங்க் அவங்களும் தயாராக தான் இருப்பாங்க. இல்லை, பிரதமர் அடிக்கடி வர்றாரு, அதெல்லாம் முன்கூட்டியே அவங்க திட்டமிட்டுட்டாங்க. அதனால தேர்தல் தேதியை பாஜக முடிவு பண்ணுதா, தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுதா அப்படின்ற சந்தேகத்தெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை வைத்தார். அப்படி ஏதாவது இதில் ஒரு நுணுக்கமான பின்னணி இருக்கா? அப்படிலாம் இதை யோசிக்கணுமா முதற்கட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்துறது குறித்து? இது காங்கிரஸ்காரர் சொல்றதுன்னா, உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி வராரு, ரைட்டு. பட் இருந்தாலும் அவங்க காங்கிரஸ்காரங்க தான் அவங்களுடைய கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது என்று சொல்வதனால் ஏற்கனவே அவர்கள் கூட்டணி எவ்வளோ கண்டெஸ்ட் பண்ணும் அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. தொகுதி தான் இன்னும் முடிக்கணும். மற்ற 2 அணிகளும் அதிமுக அணி மற்றும் பாஜக அணி இன்னும் ஒரு கூட்டணி பற்றிய முடிவு கூட எடுக்க முடியல. அதனால் இவங்க ஏற்கனவே எலெக்ஷன் தயாராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பிரைம் மினிஸ்டர் எத்தனை மாட்டி வந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி இவங்க ஒரி பண்ண வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த முறை பேசுபொருளாக எதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயோ மக்கள்கிட்டையோ வாக்காளர்கள்ட்டையோ பேசுபொருளாக எது இருக்கும்? தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக எதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல் இண்டியா கேட்குறீங்களா இல்லை தமிழ்நாடு? ஆல் இண்டியா, தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் 3 கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். இல்லை வட மாநிலம், தென் மாநிலம், தமிழ்நாடுன்னு கூட பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஆல் இண்டியா, தட் இஸ் வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிச்சயமாக ஒரு ஒரு பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கால்குலேட்டடாக ராமர் கோயில் மற்றும் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பெனிஃபிட்டு பண்ணது, அந்த ஸ்கீம்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு, அதனால் ஒரு சில இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நிச்சயமாக அவர்கள் இதை தேர்தல் பரப்புரையில் நிச்சயமாக அதை ஒரு பெரிய விஷயமாக அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அதை மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதே நேரத்தில் காங்கிரஸ் இப்பொழுதுதான் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் இந்த 3 மாநிலங்கள் தேர்தலை சந்தித்து தோல்வி அடைந்தது. இருந்தாலும் அவர்களுடைய ஓட் பர்சன்ட் ராஜஸ்தானில் இன்னும் டாக்டாக இருக்குது. அவங்களுடைய ராஜஸ்தான் பிஜேபியும் காங்கிரஸும் 1% தான் டிஃபரன்ஸு. ஆமாம். அந்த மாதிரி மத்திய பிரதேஷில் இன்ஃபேக்ட் அவங்க காங்கிரஸ் தான் வரும்னு ஜென்ரலாக ஒப்பீனியன் போல் சொல்லியும், ஆனால் அவங்க தோத்தாங்க, அது வேறு விஷயம். அதனால் காங்கிரஸ் திருப்பியும் ஒரு இந்த 3 மாநிலங்களில் முக்கால்வாசி அவங்களுக்கு தனியாக தான் அவங்களுக்கு பெரிய அலைஸ்னு ஒன்றும் கிடையாது. பட் யூபி, பீகாரில் நிச்சயமாக அவர்கள் யூபியில் சமாஜ்வாதி பார்ட்டியோடு சேர்ந்ததுனால் அங்கே பேப்பர் லீக், எக்ஸாம் லீக், பேப்பர் லீக்கு அந்த ஒரு கான்ட்ரவர்சி மற்றும் எதிர்கட்சிகளாக இவர்கள் என்ன எடுத்து வைப்பார்களோ அந்த கேம்பெயின் நடக்கும். பீகாரில் இன்னும் உங்களுக்கு மகாகட்பந்தன், அந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தேர்தல் கூட்டணி இன்னும் முடியவில்லை. ஆனால் அவர் நிச்சயமாக அங்கே பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வட மாநிலங்களில். தென் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா மற்றும் வெஸ்ட் பெங்கால் இது ரெண்டும் ரொம்ப குரூஷியல் ஸ்டேட்ஸ். அதில் மகாராஷ்டிராலையும் உங்களுக்கு
ஒரு மகாகட்பந்தன் பெரும் கூட்டணி, அப்போது எதிர்கட்சி கூட்டணிகள் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அதுவும் அதில் 2 கூட்டணியும், ஆளுங்கூட்டணியும் சரி எதிர்கட்சி கூட்டணியும் இன்னும் வெளியில் அவங்களுடைய கூட்டணி டீட்டெயில்ஸை வெளியில் இன்னும் கொண்டு வரல. பட் இருந்தாலும் அங்கேயும் அவர்கள் பிஜேபி ஆளுகின்ற பிஜேபிக்கு எதிர் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் உங்களுக்கு டிஎம்சி மற்றும் பிஜேபி இவர்களுக்கான கடும் போட்டி. போன முறை பிஜேபி நன்றாகவே பர்ஃபார்ம் செய்து ஒரு 18 சீட்டுகள் பெற்றார்கள். இப்பொழுது இன்ஃபேக்ட் பிஜேபி அதிகமாக பெறும்னு கூட ஒரு மற்ற தேர்தல் கணிப்புகள் சொல்லுகின்றன. ஆனாலும் அவர் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு பெரிய கிரேட் ஃபைட்டர். அதனால பிஜேபிக்கு எவ்வளவு தூரம் அவர் இடம் கொடுப்பார் என்று தெரியவில்லை. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஒன்று சேரலாம். ஆனால் அவர்கள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதும் சந்தேகம். தென் மாநிலங்கள் குறித்தும் தமிழ்நாடு குறித்தும் பேசுவோம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.